India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். சாய்ரா வந்துட்டா அம்மி. சாய்ரா கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பு. உன்னை கூட்டிட்டு போக ஆசிப் வந்துருவான். அம்மி, என்ன ஆசிப் டெய்லியும் காலேஜ்ல விடுறதுக்கு எதுக்கு வராரு? என்னால தனியா போக முடியாதா என்ன? ஏமா, கட்டிக்க போற புருஷனை பத்தி யாராவது இப்படி சொல்லுவாங்களா? இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். அபு, எது அதிர்ஷ்டம்னு சொல்றீங்க? எனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரியாம நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. கேட்டியா உன் பொண்ணு பேசுறத? கொஞ்சமாவது யோசிச்சு பாக்குறாளா அவ? படத்தை பார்த்து பார்த்து இவ மூளை குழம்பி போயிடுச்சு. கொஞ்சம் சொல்லி புரியவை. சலாம் அலைக்கும் அங்கிள். வாலைக்கும் சலாம். சலாம் அலைக்கும். எப்படி இருக்கீங்க? உட்காருங்க, இப்படி உட்காருங்க மாப்பிள்ள. ஆசிப் தம்பி, டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்ல, டீ இன்னொரு நாள் குடிக்கிறேன். எனக்கு ஆபீஸ்க்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால. தாயிரா, ரெடினா நாம போலாம். குட் ஆபீஸ். குட் ஆபீஸ். இங்கேயே வண்டி நிறுத்துங்க, நான் கீர்த்தி கூடவே காலேஜுக்கு போயிடுறேன். ஆசிப், நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா? இல்ல இல்ல, சொல்லு. நீங்க உங்களோட இந்த ஸ்கூட்டரை வித்துடலாம்ல, அதாவது பைக் வாங்கலாம்ல? ஏன்னா இது ரொம்ப பழசா இருக்கு. பழசுதான், ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இதோட ஒர்க்கிங் கண்டிஷன் இப்ப இருக்கிற புது ஸ்கூட்டர் மாதிரியே இருக்கு. என்ன கீர்த்தி, இல்ல? அது மட்டும் இல்லாம இன்னும் 2 மாசத்துல உன்னோட ஸ்டடி கம்ப்ளீட் ஆக போகுதுல, அதனால நாம கல்யாணத்துக்கு அப்புறம் புது வீட்டுல இருக்க போறோம். சோ அதுக்காக நான் டவுன் பேமெண்ட்டுக்கு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேனா, அதனால கண்டபடி பணத்தை செலவு பண்ண விரும்பல. சரி, சாயங்காலம் எத்தனை மணிக்கு வரணும்? இல்ல இல்ல, நானே வந்துருவேன். கீர்த்தி இருக்கா? சரி, பரவாயில்ல. குதாஃபீஸ். குதாஃபீஸ். பாய். வீடு, டவுன் பேமெண்ட், இதெல்லாமா இந்த பேசுறான்? ஐ மீன், அப்படின்னா ஒரு விஷயத்தை கன்ஃபார்மா சொல்றேன். கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னையும் உன் பிள்ளைங்களும் இதே ஸ்கூல்ல தான் விடுவான். ஷட் அப் யா. நிஜம்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷங்க போரிங் ஆயிடுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பவுமே இவன் இப்படி இருக்கானே, கல்யாணத்துக்கு அப்புறம் உன் நிலைமை என்ன? நான் இத பத்தி எதுவும் பேச விரும்பல. எனக்கு டென்ஷனா இருக்கியா? நாம இப்போ நம்மள பத்தி யோசிக்கலாம். ஏதாவது படத்துக்கு போலாமா? சரி சரி. 1 செகண்ட். இப்போ என்ன? யாரோ ரியான் கிட்ட இருந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. யார்? ஏதாவது மியூச்சுவல் ஃப்ரெண்டா? அப்படினா அக்செப்ட் பண்ண போறியா? சோ வாட்? வா போலாம். சரி போலாம். ஹாய். நான் கூட உங்க ப்ரொஃபைலை செக் பண்ண, உங்களோட ஃபோட்டோஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கு.
இப்பதான் தாயிரா படிப்பை முடிச்சிட்டால, அதனால கல்யாணத்தை லீட் பண்ணக்கூடாது. ஆமாமா, இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாசம் ஒரு நல்ல தேதியா பார்த்து நிக்கவ நம்ம முடிவு பண்ணிடலாம். சரி. தாயிரவும் வந்துட்டா. அபு, என்னால நிக்கா பண்ணிக்க முடியாது. என்ன? நீ இப்ப என்ன சொல்ல வர தாயிரா? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அபு. ரிஹான். அபு, நீங்க என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. உங்ககிட்ட நான் இதை சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. அதனால தான் நான் இந்த முடிவை எடுக்க வேண்டியதா போச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆசிப், நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவர் தான். ஆனா நான் உங்களை காதலிக்கல. அது மட்டும் இல்ல, ரிஹான் என்னோட வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். ஆசிப், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிக்க சொல்ற? எப்படி மன்னிக்கிறது? மன்னிக்கிற மாதிரியா இருக்கு நீ பண்ண காரியம்? 4 வருஷத்துக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் நடந்தது. நீ இந்த 4 வருஷத்து உறவை ரொம்ப ஈஸியா ஒரே நிமிஷத்துல உடைச்சிட்டியே. உனக்கு வேணா இது விளையாட்டா இருக்கலாம் தாயிரா, ஆனா எனக்கு அப்படி இல்ல. இல்ல, நீ ரொம்ப கஷ்டப்பட போற பாரு. வாமா போலாம், வா. அப்போ அது வந்து நீ இப்படி பண்ணுவன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நான் உங்க பொண்ணு உயிருக்குயிர காதலிக்கிறேன் அங்கிள். அவளை நான் சந்தோஷமா பார்த்துப்பேன். போதும், நான் எதையும் கேட்க விரும்பல. நீயும் சரி, இவளும் சரி, என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. வெளியில போங்க. என்னங்க ஏன் இப்படி பண்றீங்க? நீ ரொம்ப சோகமா இருக்கன்னு எனக்கு தெரியும். என்னால ஒண்ணுதான் சொல்ல முடியும். நான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் உன் கால்நடையில கொண்டு வந்து போடுவேன். உன்னை உயிருக்கு உயிரை காதலிப்பேன். உனக்கு யாரும் இல்லைன்ற குறை தெரியாம பார்த்துப்பேன். போலாமா? இறங்கி வா. இதான் என்னோட, அதாவது நம்மளோட வீடு. உங்களோட இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, இது என்ன? இது என்னோட வேர் ஹவுஸ். என் ஆன்லைன் பிசினஸோட ஸ்டாக்ஸ் இங்க தான் இருக்கும். ஓகே. இவங்கெல்லாம் என்னோட ஆளுங்க. இவங்க என்னோட பொண்டாட்டி. போங்க. போலாமா? வீட்ல யாரையுமே காணோம். இருந்தாதானே பார்க்க முடியும். மறந்துட்டியா? இனிமே இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. நான் தான் இருக்கேன்ல, உங்க முன்னாடி உங்க கூடவே இருக்கேன். இனிமே உங்களை விட்டா எனக்கு யார் இருக்கா?
உண்மையிலேயே உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா ஊரை விட்டு ரொம்ப தூரமா இருக்கு. நல்லா இருக்குல்ல? நம்மள டிஸ்டர்ப் பண்றதுக்கு யாரும் வர மாட்டாங்க. ரியான் என்ன பண்ற? இந்தாங்க உங்களோட டிஃபன். வாவ், மை ஃபேவரட் சீஸ் ஆம்லெட். ரிஹான், நம்ம வீட்டுக்கு ஒரு வேலைக்காரியை வச்சுக்கலான்னு யோசிக்கிறேன். அதாவது கூட்டி துடைக்க மட்டும்தான். ஏன்னா தனியா வேலை பண்ணி நான் ரொம்ப களைச்சு போயிடுறேன். ப்ளீஸ். இல்ல ஸ்வீட்ஹார்ட், வேலைக்காரியை வச்சுக்கிட்டா நாள் முழுக்க போர் அடிக்கும்ல. நான் ஒன்று யோசிச்சிருக்கேன். நான் வேணா ஜாபுக்கு போகவா? நான் என்னோட கோர்ஸை கூட முடிச்சிட்டேன்ல. ப்ளீஸ். வேலைக்கா? நீ எதுக்காக வேலைக்கு போகணும்னு நினைக்கிற? ஊர் எப்படி கெட்டு போயிருக்குன்னு தெரியும்ல. வெளியில பொறுக்கிங்க சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. பேபி, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. மத்தவனுங்களோட பார்வை என் மனைவி மேல படக்கூடாது. வேலைலாம் எதுக்கு? வாவ், எனக்கு தெரியும் என்னோட வீட்டுக்காரி என் மேல உயிரியே வச்சிருக்காருன்னு. ஆனா ரிஹான், நான் ஒன்னும் விளையாடல. நான் நிஜமாலே வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன். வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. நான் தான் உனக்கு எல்லாம் கொடுக்கறேன்ல. இங்க என்னதான் அப்படி குறை இருக்கு? ஸ்வீட்ஹார்ட், எதுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன்? இங்கதான் எல்லாமே இருக்குல்ல. நீ ராணி மாதிரி இருக்கணும். ஜாலியா இரு. எதுக்கு வேலைக்கெல்லாம் போகணும்? எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. நான் உள்ள போய் பேக் எடுத்துட்டு வரேன். எங்கப்பா போயிட்ட? ரொம்ப கஷ்டப்பட்டு உன் நம்பர் கண்டுபிடிச்சேன். ஹலோ, பேசுப்பா. நான் உன்னோட அம்மே பேசுறேன். அம்மியா? நீங்க யார்கிட்ட பேசணும்? ராங் நம்பர். நான் தான் சொல்றேன்ல, ராங் நம்பர். ரியான், யார் போன்ல? அவங்க பேசும்போது
அம்மி பேசுறேன்னு சொன்னாங்க. ஐயோ, நான் ஒரு அனாதை. எத்தனை முறை சொல்றது நான் ஒரு அனாதைன்னு? இது ராங் நம்பரா இருக்க முடியாதா? நீ யார கேட்டு என் போன் அட்டெண்ட் பண்ண? இனிமே என் பொருளை எடுக்கிற வேலை வச்சுக்காத, புரியுதா? காலையில கொஞ்சம் கோவமா இருந்தேன். நான் தப்பு பண்ணிட்டேன். கொஞ்சம் சிரிக்கலாம்ல? நீ இந்த மாதிரி இருந்தா அது நல்லாலமா? ஒரு நிமிஷம். உனக்கு இன்னைக்கு ஒரு ரொம்ப நல்ல சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன். டட்டடாய். La 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 la. ரியான், எனக்கு இன்னைக்கு மூடு இல்ல. ஆனா எனக்கு மூடு இருக்கு. எனக்கு இன்னைக்கு மூடு இல்ல ரியான். நான் தான் சொல்றேன்ல, நான் ரொம்ப களைச்சு போயிருக்கேன். களைச்சு போயிட்டியா? நாள் முழுக்க நீ என்ன பண்ண? நான் நாள் முழுக்க வேலை பண்றேன், உனக்கு சொகுசான வாழ்க்கையையும் தரேன். நீ என்னோட பொண்டாட்டி. என்ன சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது உன்னோட கடமை. ரியான், தாகிரா பேகம், எப்படி இருக்கீங்க? நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க ஃப்ரெண்ட மறந்துட்டீங்களா என்ன? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ எப்படி இருக்க? அட, நான் நல்லா இருக்கேன்யா. உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். சரி, மீட் பண்ணலாமா? புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பிளான் நல்லா இருக்கு. சரி, யாரோ வந்திருக்காங்க. நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன், சரியா? ஓகே, பை. என்ன இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? நான் போய் தண்ணி கொண்டு வரேன். ஒரு நிமிஷம். சீக்கிரமா போய் ரெடியாக. இன்னைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நம்ம டின்னருக்கு வெளியில போறோம். நான் இந்த ட்ரெஸ்ல எப்படி இருக்கேன்? என்ன ட்ரெஸ் போட்டிருக்க நீ? ஓ, முதல்ல போய் மாத்திட்டு வா. ஆனா இதுல என்ன குறை இருக்கு? நான் நல்லா தானே இருக்கேன். குறையா? கண்ட கண்ட ட்ரெஸ் எல்லாம் போடாத. இந்த மாதிரி ஒழுங்கான ட்ரெஸ் போடு. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ட்ரெஸ் தானே போட்டுட்டு இருந்தேன். அப்போ இருந்த நிலைமை வேற. ஆனா இப்போ நீ என்னோட பொண்டாட்டி. இந்த ட்ரெஸ்ஸை போய் போட்டுட்டு வா. அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை யாருக்காவது தானமா கொடு. ஏன்னா என்னோட பொண்டாட்டியை வேற யாரும் இந்த மாதிரி ட்ரெஸ்ல பார்க்க கூடாது. Come on, Tyra, get ready. We are getting late. You out. Come fast. உட்காரு. இங்க வேற யாருமே இல்லையே. எப்படி இருப்பாங்க? இந்த சர்ப்ரைஸை நான் உனக்காக தான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன். I love you, ரியான். I love you too.
நீங்க எனக்காக இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சார் தேங்க்யூ. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். ஏய், என்ன பார்வை? கிளம்பு. ஏதாவது வேணும்னா கேக்குறோம். எடுத்துக்கோ. ரியான், நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஷியோர். One minute. பிக்சர் நல்லாவே வரல ரியான். நான் அந்த வெயிட்டரை கூப்பிட்டு கிளிக் பண்ண சொல்றேன். ஒரு நிமிஷம். ஆனா ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. நீங்க எங்களை ஒரு போட்டோ கிளிக் பண்றீங்களா? இந்தாங்க. பரவாயில்லையே, நீங்க ரொம்ப சூப்பரா போட்டோ எடுத்திருக்கீங்க. நீங்க என்ன சோலோவா ஒரு போட்டோ எடுக்கிறீங்களா? எஸ் மேடம், ஷூர். இந்தாங்க. நான் இங்க என்ன போஸ் கொடுக்கறேன். மேடம் கொஞ்சம் போட்டோ எடுப்பியா? உன்னால என்ன பண்றேன்னு பாருடா. இனிமே போட்டோவே எடுக்க முடியாதுடா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு? வாயை மூடு. குறுக்க பேசாத. போய் வண்டியில உட்காரு. எவ்வளவு தைரியம்டா. போட்டோட்டியே போட்டோ எடுக்கறியா? உன்னை கொல்லாம விட மாட்டேன். உன்னால என்ன பண்றேன்னு பாரு. ரியா, நான் சொல்றது கேளுங்க. போட்டோ எடுத்துக்க உனக்கு அவ்வளவு ஆசையா? இல்ல. போஸ் குடுறீ. போஸ் குடுறேன்றல. எந்திரிச்சு நில்லு. எந்திரிச்சு நில்லு. போஸ் குடுறீ. ரியான், தப்பா நினைக்கிறீங்க. போஸ் குடுறீ. போஸ் குடுன்றல. துப்பட்டாவை சரியா விடுறியா? இப்ப போஸ் குடுறீ. போஸ் குடுறீ. ரியான் ப்ளீஸ், நான் போஸ் குடுறீ. ரியான் ப்ளீஸ். முகத்துல இருக்கிற தழும்பு மறையணும். அது சரியாக கொஞ்சம் டைம் ஆகும்ல? இல்ல, இப்பவே சரி பண்ணணும். அதான் ஏதோ சொல்லுவாங்களே, மேக்கப். மேக்கப்ப போட்டு அத சரி பண்ண. நான் உன்னை காதலிக்கிறேன். அதனால சில நேரத்தில் எனக்கு கோபம் வருது. அத சரி பண்ண. புரிஞ்சுதா? நான் இந்த முகத்துல மறுபடியும் காயத்தை பார்க்க விரும்பல. சரி பண்ணிட. நான் கிளம்புறேன். சரி பண்ணிட. எனக்கு ஒண்ணுமே புரியல கீர்த்தி. ரியான் ரொம்ப நல்லவர் தான். என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறாரு. ஆனா சில நேரத்துல அவரோட கோபம் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதோட அம்மியோட அபுவோட இருந்த உறவெல்லாம் முடிஞ்சு போச்சு. என்னடா இது? எப்படி அவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஃபைலை நான் மறந்து போனேன்? ரியான், நீங்களா? என்ன நடக்குது? என்ன நடக்குது? நீ தாயிராவை என்ன பண்ணி வச்சிருக்க? ஏய், குறுக்க பேச நீ யாரு? தாயிரா, இவளை வீட்டை விட்டு வெளியில போக சொல்ல.
நீ இங்க இருந்து போயிடு ப்ளீஸ். தாயிரா, நீ என்ன போக சொல்லி சொல்ற? ப்ளீஸ் போயிடு. கிளம்புன்றான்ல. தாயிரா, தாயிரா. ரியான், அது கீர்த்தி என்ன வந்து பத்தியே கம்ப்ளைண்ட் பண்றியா? உன் மூளையை நான் சரி பண்றேன். வா. ரியான், நான் சொல்றது கேளுங்க. உன் மூளையை சரி பண்ணியே ஆகணும். ரியான், நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். கண்டவங்க கிட்ட என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்றியா? நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன். ஆனா நீ எதுக்கு என்ன கோவப்படுத்துற? ஏன் இப்படி பண்ற? ஏன் இப்படி என்ன கோவக்காரன் ஆக்குற? ஐடியா, இங்க வா. இப்போ 2-3 மணி நேரம் உள்ள இருந்தீன்னா உன்னோட மூளை சரியாயிடும். ரியான், என்ன மன்னிச்சிடுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். ப்ளீஸ் ரியான், என்ன மன்னிச்சிடுங்க. ரியான் ப்ளீஸ். ரியான் ப்ளீஸ். ப்ளீஸ் ரியான். ரியான், ரியான் தோறங்க. ரியான் ப்ளீஸ். உன்னை உள்ள வச்சு போட்டி 10 செகண்ட் கூட ஆகல. 2-3 மணி நேரம் உள்ள இருந்தாதான் உன் மூளை சரியாகும். ப்ளீஸ் கதவை தோறங்க ரியான். ப்ளீஸ். ரியான், ரியான், நான் செத்துருவேன். ப்ளீஸ் கதவை தோறங்க ரியான். பாரா. ரியான், ரியான் ப்ளீஸ் கதவை தோறங்க. பேபி, இன்னும் கொஞ்ச நேரம் தான் ப்ளீஸ். கதவை தோறங்க ரியான். என்னால மூச்சு விட முடியல ரியான். ரியான். அம்மா. தாயிரா. தாயிரா. தாயிரா, தாயிரா, தாயிரா கதவை தர. தாயிரா. தாயிரா. தாயிரா, தாயிரா எங்க? முதல்ல நீ என் பொண்ணை கூப்பிடு. தாயிரா வீட்ல இல்ல. அம்மி, அங்க பாருங்க, தாயிராவோட குரல் கேக்குது. அவங்க தான் இருக்கா. எங்க தாயிரா? என்னது நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? தாயிரா. தாயிரா வீட்ல இல்ல. தாயிரா. என்ன இது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க போய் உள்ள வந்தா எப்படி? தாயிரா இங்க இல்ல. அம்மி, நான் இங்க இருக்கேன் அம்மி. அம்மா, என்ன காப்பாத்து. அவ குரல் இங்க இருந்து கேக்குது. அத தொற. தாயிரா, தாயிரா இங்க தான் இருக்கியா? அம்மி, அம்மி. ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. நான் வந்துட்டேன்ல. நீ தாயிராவை ஏன் இப்படி பண்ண? எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? போதும் தாயிரா, இப்பவே நம்ம வீட்டுக்கு வந்துரு. வா நில்லு போலாம். தாயிரா. அவ என்னோட பொண்டாட்டி. நீங்க யாரும் குறுக்க வர தேவையில்ல. தாயிரா இனிமே இங்க இருக்க மாட்டா. தாயிரா, நீ வாமா, நாம போகலாம். தாயிரா. தாயிரா. நான் ஒரு சரியான பைத்தியம் இல்ல? உங்க எல்லாரையும் நான் எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் பெரிய குற்றவாளி. முடிஞ்சா ப்ளீஸ் நீ என்ன மன்னிச்சிரு. இதெல்லாம் யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை தாயிரா. அதை மறந்துரு. இப்போ உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்லை. நான் உன்னோட எல்லா கஷ்டத்திலையும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா எப்பவுமே கூடவே இருப்பேன். நீ ஒன்னும் பயப்படாத. நீயா? நீ இப்ப இங்க எதுக்கு வந்த? தாயிரா, என்ன பைத்தியக்காரத்தானே இது? டிவோர்ஸ் பேப்பர்ஸ் அனுப்பியிருக்க, அதுவும் எனக்கு. இங்க பாரு, புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல சின்ன சின்ன சண்டை வரதானே செய்யும். எனக்கு உன்னோட வாழறதுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. Come on தாயிரா, I'm your husband. Come on, let's go home. Come on தாயிரா. நான் உன் கூட அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. இப்ப எனக்கு புரியுது. இவங்க எல்லாரும் உனக்கு பிரைன் வாஷ் பண்ணிருக்காங்க தாயிரா. இவங்க பேச்சைய கேக்குற. நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ என்னோட பொண்டாட்டி. வா. கையை விடு. மரியாதை அவ கையை விடு. நீ பண்ண கொடுமை எல்லாம் போதும், நிறுத்து. உனக்கு அவ்வளவு தைரியமாடா? உன்ன இந்த தப்ப பண்ணாத தம்பி, வேணாம். நீ இப்ப சைலண்டா போறியா போலீஸ கூப்பிட? என்ன யோசிக்கிற? இவனுக்கு எதிரா நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். இவன் உன்னை அடிச்சிருக்கான், அதுக்கு தண்டனை கிடைக்கணும். இவன மாதிரி ஆளெல்லாம் ஜெயில தான் இருக்கணும். நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்றதா இல்ல.
நான் அவனை விட்டு விலகணும், அவனை விட்டு தூரமா இருக்கணும். நான் என்னோட லைஃபை இனிமேதான் புதுசா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ், எனக்கு வேற எதுவும் வேண்டாம். சரி தாயரா, உன் விருப்பப்படியே செய். எழுந்துரு, எழுந்துரு, எழுந்துருடி, எழுந்துரு. நீ என்ன இங்க எதுக்கு கடத்திட்டு வந்த? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன மறந்துட்டு அந்த ஆஷிப் கிட்ட போவ? அதை பார்த்து நான் சும்மா இருக்கணுமா? இந்த அழகான முகத்தை பார்த்து நீ ரொம்ப பெருமைப்படுறல்ல இல்ல பேபி? உன்னோட இந்த முகத்தை நான் அழிச்சிட வேண்டி. நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க ரியானா. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. உன்னை யாராலையும் பார்க்க முடியாது, யாரும் பார்க்க மாட்டானுங்க. ப்ளீஸ் ரியான், என்ன போக விடு. எங்கேயே உட்காந்துட்ட, இங்கேயே இருக்கணும், அசைய கூடாது. ரியான் என்ன பண்ற? ரியான், ரியான், ரியான் ப்ளீஸ். கைய கொடு. ரியான், என் கைய விடு. என்னையே இப்ப கட்டி போடுற. வாய் மூடு. விடு ரியான், என்னையே இப்ப கட்டி போடுற. ப்ளீஸ் ரியான், தயவு செஞ்சு என்ன விடு. ரியான் ப்ளீஸ், இந்த கட்டை அவுத்து விடு. ரியான், ரியான் ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ் ரியான், என் காலை கட்டி போடாத. ப்ளீஸ் ரியான், நீ என்ன பண்ற? என்ன விடு. ரியான், ரியான் ப்ளீஸ் ரியான், நீங்க விட்டுட்டு போகாத. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என் மனசு சொல்லுது அவளுக்கு கண்டிப்பா ஒன்றும் ஆயிருக்காது. ஆமாப்பா. தாயராத மெசேஜ் அனுப்பியிருக்கா. என்னன்னு சீக்கிரம் படி. அம்மி, நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. உங்களுக்கும் அபுவுக்கும் நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். நான் என் வாழ்க்கையில ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கேன். அதை யோசிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால இதுக்கு மேல எதையும் தாங்க முடியாது. நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். என்னோட மரணத்துக்கு யாரும் காரணமும் இல்ல. நான் இந்த உலகத்தை விட்டே போறேன். இப்படி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. நீங்க தாயரா போன்ல இருந்து வந்த லாஸ்ட் லொகேஷன்ல செக் பண்ணுங்க. ஓகே சார். ரியான், ரியான் நீ என்ன பண்ற? ரியான் ஒன்னும் பண்ண மாட்டேன். உன் அழகு மொத்தத்தையும் அழிக்க போற. அதுக்கப்புறம் உன்னாலேயே கண்ணாடியில உன்னை பார்க்க முடியாது. ப்ளீஸ் ரியான், ப்ளீஸ். நான் உன்னை எவ்வளவு உயிருக்கு காதலிச்சேன்டி. நீ என்ன விட்டுட்டு போயிடுவியா? அதுவும் அந்த ஆஷிப்காக. வேண்டாம். எதுக்குடி அந்த ஆஷிப் கிட்ட போன? இந்த முடி உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? இப்போ நான் உன்னை ரொம்ப அசிங்கமா மாத்த போறேன். நைஸ். கவலைப்படாதமா, நான் உன்னை கொல்ல போறதில்ல. இப்படி சித்திரவதை பண்ண போறேன். அப்பதான் நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கன்றது உனக்கு புரிய வரும். உன்னோட வாழ்க்கையை நான் நரகமாக்க போறேன். எங்கேயே விழுந்து கடந்து நீ துடிப்ப. யாராலையும் உன்னை கண்டுபிடிக்கவும் முடியாது. ரியான் எங்க போற? ரியான், ரியான்.
தாயரா, தாயரா, நீ எங்க போன? எங்க இருக்கியா டார்லிங்? உன் நாடகம் எல்லாம் போதும்டே. தப்பிச்சு போக முடியுன்ற நம்பிக்கையை விட்டுடு. ரியான் ப்ளீஸ் என்னை விட்டுடு. நீ என்ன யோசிக்கிறேன்னு புரியுது. இவன்லாம் ஒரு மனுஷனா? காயத்தை ஏற்படுத்துறான், அப்புறம் அவனே மருந்தும் போட்டு விடுறான். கரெக்ட் தானே? நான் மருந்து போடலன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிடும். இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா நீ செத்து போயிடுவ. ஆனா நான் உன்னை சாக விட மாட்டேன்டி. அமி, சொல்லுங்க. அமி, எதுக்கு சும்மா சும்மா போன் பண்றீங்க? நான் அந்த ஊரை விட்டு வந்துட்டேன். அந்த ஊருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நான் சொல்லிட்டேன்ல. தாயரா, தாயரா, அவன் ஏன் இப்படி உன்னை பண்ணிருக்கான்? ரியான் ரொம்ப மோசமான ஆளு. ஆசிஃப் ப்ளீஸ் என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிரு. இந்த கட்ட அவரு ப்ளீஸ். உனக்கு எதுவும் ஆகாது, ஒன்னும் ஆகாது. தைரியமா இரு. என் கூட வா. அந்த கதவு வழியா போயிடலாம். வா. திறக்க முடியல. இந்த பக்கம், இந்த சைடுல. தாயரா, உன் காதல உன்னை காப்பாத்த இவ்வளவு தூரம் வந்துட்டானா? நீ மறுபடியும் இவனுக்காக என்ன விட்டுட்டு போறியா? இங்க பாரு, நீ கொடுமை பண்ணதெல்லாம் போதும். இதோட நிறுத்திக்க. எங்களை போக விடு. இங்க பாருடா, அவ்வளோ புனிதமான காதலா? காதலுக்காக உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கியா? இங்க பாரு ரியான், இரு இரு. இந்த பைத்தியக்காரத்தனெல்லாம் பண்ணாத. எங்களை போக விடு. கீழே போடு, கீழே போடு. உன்னோட காதலை நான் செக் பண்ணியே ஆகணும். ரியான் தயவு செஞ்சு சுற்றாத ப்ளீஸ். ரியான் வேணாம், கீழே போடு. என்ன? ரியான்! ஆசிஃப்! ஆசிஃப்! உன் காதலை செத்து போயிட்டான். அவனோட பணத்தையும் நான் டிஸ்போஸ் பண்ணிட்டேன். சாப்பிடு, சாப்பிடு. சாப்பிடுறியா இல்லையா? சாப்பிடுறீ. இவளுக்கு என்ன ஆச்சு? அவ்வளோ ஈஸியா நான் உன்னை சாக விட மாட்டேன்டி.
எந்திரிக்கிறே இல்லையா? தாயரா எந்திரி, எழுந்திரன்றல்ல. டாக்டர் ஒரு நிமிஷம். அவ என்னோட பொண்டாட்டி, அவளை நான் தனியா விட முடியாது. எமர்ஜென்சி வார்டுல பேஷண்ட்டை தவிர வேற யாருக்கும் அலௌட் இல்ல. டாக்டர், அவ என்னோட பொண்டாட்டி, அவளை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. சார், நான் ஒண்ணும் பண்ண முடியாது, அலௌட் இல்ல. டாக்டர் சொன்னா கேளுங்க. நீங்க என்ன பண்றீங்க? உள்ள போக கூடாது மிஸ்டர், சொன்னா கேளுங்க. அப்ப இவ்ளோ நேரம் நீ என்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருந்தியா? வாடி, என் கூட வா. ரியான், நீ எனக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிருக்க. இனிமே நீ உயிரோட தப்பிச்சு போக முடியாது. என்ன கொன்னுடு, என்ன கொன்னுடு, என்ன கொன்னுடு. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ, நீயும் தப்பிக்க முடியாது. நீ ஆசிஃபுக்கு பண்ண காரியம் இருக்கே, அதோட எனக்கு பண்ண காரியம் இருக்கே, அப்படியே நான் செத்தா கூட அதுக்கப்புறமும் நீ ஜெயில தான் சாவ. அடிடா அடி. வளரிட்டு இருக்க. அது ஒண்ணும் இல்ல, நீ எமர்ஜென்சி ரூம்குள்ள வர கொஞ்சம் லேட் பண்ணிட்ட. என் பேரு தாயிரா, அது என் புருஷன் ரியான். இவர் என்ன கைது பண்ணி வச்சிருக்காரு. நான் சொல்றது கேளுங்க, இவர் என்ன கைது பண்ணி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு ஆளை கொலை பண்ணிட்டாரு. ப்ளீஸ் போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. ரொம்ப நாளா எங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு இருந்தல்ல, உன் பேக்ரவுண்டை விசாரிச்சப்போ உன்னோட உண்மையான சுயரூபம் தெரிஞ்சது. ஏற்கனவே ஒரு ஊர்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி நீ இப்படிதான் டார்ச்சர் பண்ணியிருக்க. போலீஸ்காரங்க உன்னை ஸ்மெல் பண்ண உடனே நீ அங்க இருக்க பயந்து இந்த ஊர்ல வந்து செட்டில் ஆயிருக்க. இன்னையோட உன் கதை முடிஞ்சது. நட. நம் தலைவி ஷைலஜா வாழ்க வாழ்க. 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 தலைவி ஷைலஜா வாழ்க வாழ்க. தலைவி ஷைலஜா வாழ்க வாழ்க. நம் தலைவி ஷைலஜா வாழ்க வாழ்க. தலைவி ஷைலஜா வாழ்க வாழ்க. மணி தாக்கூர் 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 வாழ்க. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். இன்னைக்கு சைலஜா மேடம்க்கு நம்ம ஏரியாவோட டிக்கெட் ஓகே ஆயிடுச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதெல்லாம் ஒன்னாலதான் பாசிபிள் ஆச்சு. உன்னோட ஈடுபாடு, உழைப்பு, உன்னோட அன்பால தான் எனக்கு இந்த சீட்டு கிடைச்சது. உழைச்சதெல்லாம் நீதானமா? அன்புக்கான கிரெடிட் வேணா நான் ஏத்துக்கலாம். அது சரி, இனிமே என்னோட வேலையில நான் ரொம்ப பிஸி ஆயிடுவேன். உன்னோட வேலையை என்னால பார்க்க முடியாது. அதனால ஒரு பிஏ வச்சுக்கலாம். அவர் உன்னோட வேலையை மேனேஜ் பண்ணிப்பாரு. ஷரிஜா, நீ அதை பத்திலாம் கவலையே படாதம்மா. நீ எலெக்ஷன் ஏற்பாடுகளை மட்டும் கவனிச்சா போதும். அது மட்டும் இல்ல, நான் பிஏவையும் ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்படியா? அது யாரு? ஹலோ மேம். ஹலோ சார். ஐயோ, நோ ஃபார்மாலிட்டிஸ். விக்ரம் கட்டிக்க போற பொண்ணுன்னு சொன்னல, இவதான் அது. வேலை தேடிக்கிட்டு இருந்தா, அதான் வர சொல்லிட்டேன். விக்ரம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதனால நீ எங்களை பேர் சொல்லியே கூப்பிடலாம். இவங்க தான் ஷைலஜா. மணித் சொல்றது கரெக்ட் தான். நீ என்னோட டென்ஷனே போக்கிட்ட. மணித்தோட வேலையை நீ மேனேஜ் பண்ணிப்பல. கண்டிப்பா சைலஜா, நீ கவலையே படாத. நான் மணித்தை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். அவருடைய வேலையை சொன்னேன். மணித், நான் இப்ப போய் போட்டோ ஷூட்டை முடிச்சுக்கிறேன். பார்ட்டிக்கு போஸ்டர்ஸ் ரெடி பண்ணணும்ல. சரி, வரேன். சார், நாமளும் கேபினுக்கு போலாமா? நமக்கு நிறைய வேலை பெண்டிங்ல இருக்கு. நீ ஏதோ சொல்லிட்டு இருந்தல்ல? பெண்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாமா?
சைலஜா பக்கத்து ரூம்ல தான் இருக்கா. அப்படியா? அவளை பத்தி ரொம்ப கவலைப்படுறீங்க. அப்ப என்ன பத்தி? நான் உன்னை பத்தி கவலைப்படாம இருந்திருந்தா எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து உன்னை என் பெரியவ ஆக்கியிருப்பேனா. உங்களோட இந்த ஸ்டைலை பார்த்து தான் நான் வாங்கிட்டேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது. கேர்ள் ஃப்ரெண்டை எப்படி முட்டாளாக்குறதுன்னு உன்கிட்ட இருந்து தான் கத்துக்கணும். புது கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிடான்றதுக்காக பழைய கேர்ள் ஃப்ரெண்டை ஏமாத்த முடியுமா? நிமிஷா, இதுதான் என்னோட ஸ்பீச். இத பிரிண்ட் எடுத்து என்னோட ஃபைல்ல போட்டு வச்சிருக்கேன். மணித், கொஞ்சம் இங்க பாரு. போட்டோஸ் ரொம்ப நல்லா வந்திருக்குல? சூப்பரா இருக்கு. நான் அழகா இருக்கேன்ல? நீ எவ்வளவு அழகா இருக்கியோ அந்த அளவுக்கு போட்டோவும் அழகா தானே இருக்கும். இது ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப சரி, இந்த 3ஐயும் ஃபைனல் பண்ணிடலாம். நிமிஷா, இந்த போட்டோஸ் 3ஐயும் போஸ்டர் அடிக்க கொடுத்துரு. ஐ எம் சாரி ஷைலஜா, என்னால இந்த வேலையை செய்ய முடியாது. நான் உன் பிஏ இல்ல, மணித்தோட பிஏ. நீ இப்ப என்ன சொல்ற? நான் வந்து மணித்தோட பிஏ, உன் பிஏ இல்ல. உனக்கு அவ்வளவு திமிரா? உனக்கு அவ்வளவு தைரியமா? நான் கொடுக்குற வேலையை நீ செய்ய மாட்டியா? நீ இங்க வேலை செய்ய வந்திருக்க. நிமிஷா, சைலஜா என்ன சொல்றாளோ அதை பண்ணு. இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் உடனே பிரிண்ட் போடு. இங்க பாரு, இவ மட்டும் என் வேலையை செய்யல, அப்புறம் இவ இங்க வேலை செய்ய மாட்டான். பண்ணுவா, எல்லா வேலையும் பண்ணுவா. நிமிஷா, சைலஜா என்ன சொன்னாலோ அதை உடனே பண்ணு. நீ இப்போ நான் பாத்துக்கிறேன். நிமிஷா, நீ என்ன பைத்தியமா? என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பண்ண? 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நான் உனக்கு பியூட்டிஃபுல்லா தெரிஞ்சேன். 10 நிமிஷம் கழிச்சு அவள பியூட்டிஃபுல்னு சொல்ற? நிமிஷா, ஒண்ணு மறந்துடாத, அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாம அவ எலெக்ஷன்ல நிக்கிறா. அது மட்டும் இல்லாம அவளுக்கு சீட் வாங்கி கொடுக்க நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். அவ மட்டும் என் கையை விட்டு போயிட்டானா எனக்கு ரொம்ப நஷ்டம் ஏற்படும். அந்த நஷ்டத்தை என்னால என்னைக்குமே ஏத்துக்க முடியாது. நிமிஷா, உனக்கே நல்லா தெரியும்ல, உனக்கு இங்க வேலை வாங்கி கொடுக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு. அதனால பிரச்சனை வர மாதிரி நம்ம எதையுமே செய்யக்கூடாது. நம்ம ஒன்னா இருக்கணுமா? ஓகே, நீ எனக்கு அப்புறமா கால் பண்ண. மணித், அவன் ஏன் வேலையை செய்ய மாட்டாளாம்? அவ வருங்கால கார்ப்பரேட்டுக்கு வேலை செய்ய மாட்டேங்கிறா. அவ ஒரு பிஏ. பொறுமை சலிஜா, பொறுமை. இவ்ளோ கோவப்படக்கூடாதுமா. இங்க பாரு, அவ என்னோட ஃப்ரெண்ட் விக்ரம கல்யாணம் பண்ணிக்க போறவ. இந்த வேலையெல்லாம் அவளுக்கு ரொம்ப புதுசு இல்ல. போ கத்துப்பா. கல்யாணம் பண்ணிக்க போறவனா வேலைன்னா செஞ்சுதான் ஆகணும். அவன் நம்ம கிட்ட வேலை பண்றவ. இது என் சீட்டோட பிரச்சனை இல்லாம இருந்திருந்தா அவளை ஒரு வழி பண்ணிருப்பேன். இந்த எலெக்ஷன் வேலை மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் அவளை நான் பாத்துக்கிறேன். சரி, பாத்துக்கலாம். இப்போ உன் கோவத்தை விட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இருமா. எவ்வளவு கோவம் வருது. இப்படி எல்லாம் பண்ணனா வெறுப்பா இருந்தா கூட நான் அமைதியாயிடுவேன். அப்படின்னா நீ எனக்கு இந்த சீட்டை வாங்கி கொடுக்க எவ்வளவு கடுமையா உழைச்ச. சோ ட்ரீட் கொடுத்தே ஆகணும். சரியா, சமையல் வாசனை ஆளை தூக்குது. கொஞ்சம் கொண்டு வா. இத கொண்டு வரேன். ஹாய் மனத், ஏய், எப்படி இருக்க? வா உட்காரு. ஹாய் மனித். ஹாய் ஷைலஜா. உட்காருங்க, டிஃபன் சாப்பிடுங்க. கரெக்ட் டைம்க்கு தான் வந்திருக்கீங்க. நீ இங்க தான் இருப்பேன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் ஒரு கிஃப்டோட வந்திருப்பேன். ஏன்னா சீட் கிடைச்சிருக்கு, வாழ்த்து தெரிவிக்கணும்ல. தேங்க்யூ. டிஃபன் சாப்பிடுங்க.
வாவ், இவளுக்கும் கொஞ்சம் கற்று தரியா? ஆக்சுவலாக நிமிஷா, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் எனக்கு இதே மாதிரி சமைச்சு போடணும். உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். ஷைலஜா, அது நேற்று என்ன நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன். அது வேற ஒன்றும் இல்லை, இவளுக்கு அவ்வளவா மூளை இல்லை. இது வரைக்கும் யார்கிட்டையும் வேலை பார்த்ததில்ல. எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் மனித் கிட்ட நான் வேலைக்கு அனுப்பி வச்சேன். நான் இவ சார்பாக உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். I'm sorry, Shailaja. இட்ஸ் ஓகே. Let's be friends. Thank you so much, Vikram. உனக்கு தெரியாதுப்பா, நான் ஷைலஜா கிட்ட சாரி சொல்ல எவ்வளோ ட்ரை பண்ண தெரியுமா? நீ இந்த வேலையை ரொம்ப ஈஸியாக ஆக்கிட்ட. தேங்க்யூ ஸோ மச். சச் எ ஸ்வீட் ஆட், யூ நோ. மனித், ஷைலஜா, இப்போ நம்ம வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, நல்ல நெய்பர்ஸும் ஆயிட்டோம். நாங்கள் பக்கத்து ஃப்ளாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். என் வேலை அங்கே, இவ வேலை இங்கே. ஸோ இதை சாக்கா வச்சு ஷைலஜா நீ கையால் நல்ல டிஃபன் சாப்பிடலாம்ல. அப்புறம் எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன். பாய். வெரி நைஸ். பாய். மனித், நாமளும் போலாமா? ஒரு ஃபார்ம்ல ஸ்டாம்ப் போட்டி அதில் உங்கள் சைன் போட்டு சப்மிட் பண்ணணும். ஓகே. நானும் கூட வரட்டுமா? வேண்டாம் நிமிஷா, நீ ஆட்டோவில் வந்துரு. ஆக்சுவலி நான் மனித் கிட்ட வழியில் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். போலாமா நம்ம? இவன் இன்னும் ஃபார்மை கொண்டு வரலையே. எங்க போய் தொலைஞ்சான்? போனே எடுக்க மாட்டேங்கிறான். நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்தினே இல்லையா? ஐயோ, நான் சுத்தமா மறந்தே போயிட்டேன். நான் இப்பவே ஃபோன் பண்றேன். என்ன மறந்துட்டியா? அவ்வளவு ஞாபகம் மறதியா? உனக்கு ஞாபகம் இல்லையா? ஃபார்மை சப்மிட் பண்றதுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். நான் அப்புறமா கால் பண்றேன். இதோ வந்துருச்சு. எங்கே போன? ஃபார்மை கொண்டு வந்தியா? மேடம், ஃபார்மை கொண்டு வந்துட்டேன், ஆனால் ஸ்டாம்பை மறந்துட்டேன். சாரி, எனக்கு ஃபோன் பண்றேன்னாரு, ஆனா ஃபோனே வரல. அதான் நான் இதை மறந்துட்டேன். உனக்கு உன்னோட வேலையை ஞாபகப்படுத்தணுமா என்ன? மனித் உனக்கு ஃபோன் பண்ணலன்னா நீ உன் வேலையை செய்யவே மாட்டியா? நாங்க உனக்கு வேலைக்காரங்களா என்ன? ஷைலஜா, இப்படி கோவப்படாத. என்ன ஷைலஜான்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த ஃபார்மை சப்மிட் பண்றதுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்னு. எல்லாரும் என் கரியரோட விளையாடுறீங்க. நீ ஆப்போசிட் கட்சிக்காரங்க கூட சேர்ந்துட்டல. சொல்லு, உண்மையை சொல்லலனா என்ன எதுக்கு தடுக்கற? உண்மையை சொல்லலனா இந்த ஸ்டாம்ப். இந்தா. மனித், நீ சைன் பண்ணிட்டனா நான் போய் சப்மிட் பண்ணிடுவேன் பேப்பர் சார். தேங்க்ஸ். ஓ, களைப்பா வீட்டுக்கு வரும்போது உன்னுடைய அழகான முகத்தை பார்த்தா எல்லா டயர்டும் ஓடி போயிடும். என்னாச்சு? ஷைலஜாவோட ஃபார்மை நான் சப்மிட் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன? அடுத்தது என்ன செய்யணும்னு நான் நல்லா யோசிச்சுட்டேன். பார்ட்டி டிக்கெட்டை நான் தான் வாங்கிட்டு வருவேன். பை ஹோப் நான் அதை மிஸ் பண்ண மாட்டேன். இங்க பாரு, எது செய்யறதா இருந்தாலும் பார்த்து செய்யன. ஷைலஜா ஒன்றும் குழந்தை இல்லை. ஒருவேளை அவளுக்கு உன்னுடைய பிளான் முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணும். இந்த விஷயம்லாம் அவளுக்கு தெரியறதுக்குள்ள எல்லா வேலையும் முடிஞ்சு போயிருக்கோம். நீ என்னுடைய ஸ்மார்ட் காதலி. ஆனா இந்த விஷயத்துல நீ உன்னை மறந்துடாத. நீ நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, மனித வழிக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நீ அவன்கிட்ட வழிக்கு விழுந்துடாத. சரி சரி, நான் தூங்க போறேன். சோ அதனால வா. யூ கோ அண்ட் ஸ்லீப். நான் கொஞ்சம் பிளான் பண்ணணும், நீ போ. குட் நைட். குட் நைட். இந்த நேரத்துல எதுக்கு ஃபோன் பண்ணிருக்க? ஆமா, நான் தான்.
ஐ மிஸ் யூ. நீ ப்ளீஸ் இங்க வரியா? உனக்கு என்ன பைத்தியமா? சைலஜா என் பக்கத்துல தான் இருக்கா, நான் எப்படி வர முடியும்? சோ விக்ரம் தான் வீட்ல இருக்காரு, அவர் தூங்கிட்டு இருக்காரு. உனக்காக நான் இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கேன், ஆனா நீ எனக்காக இங்க வர மாட்டியா? ஓகே, நான் வரேன். மனித் எங்க போனாரு? மனித் நிமிஷா வீட்டுக்கு எதுக்காக போறான்? சரி, நான் கிளம்புறேன். அப்படியா? வேலை முடிஞ்சது கிளம்பிடுவியா? ஷைலஜா வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்கா, அவ மட்டும் எழுந்திரிச்சான்னு வச்சுக்கோ, நான் மொத்தமா மாட்டிப்பேன். நீ அவளை பார்த்து பயப்படுறியா என்ன? நிமிஷா, உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது, ஒரே விஷயத்தை பேசுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, தெரியும்ல? அவ கார்ப்பரேட்டர் ஆக போறா, உன்னோட கெரியர் அவ கூட சேர்ந்து இருக்கு, அப்படிதானே? ஆமா. ஓகே, அப்போ நான் உனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றேன். நீ பார்ட்டி டிக்கெட்டை என்கிட்ட கொடுத்துரு, என்ன கார்ப்பரேட்டர் ஆக்கிரு. என்ன வளர்ற நீ? விக்ரம் உள்ள தூங்கிட்டு இருக்கான், வால்யூம் டவுன். உனக்கு மூளை குழம்பு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஷைலஜா பார்ட்டிக்காக நிறையவே உழைச்சிருக்கா, இந்த டிக்கெட் அவளுக்கு மட்டும்தான். நீ தேவையில்லாம பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காத. நீ ஏன் கோவப்படுற? எனக்கு மனசுல தோணுனதை நான் உன்கிட்ட சொன்னேன். அது மட்டும் இல்ல, ஷைலஜா உன்னோட பிஏவா இருந்தா அவளை கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கிட்ட. இப்ப அவ கார்ப்பரேட்டர், சோ வை நாட் மீ? நிமிஷா, ஷைலஜா பார்ட்டிக்காக நிறையவே உழைச்சிருக்கா, அதை பார்ட்டியில் இருக்கவங்க எல்லாரும் பார்த்துருக்காங்க. அதனால அவ தான் கார்ப்பரேட் ஆவா, புரியுதா? புரிஞ்சிடுச்சு. என்னோட கடைசி மூவ் ஆட வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த நேரத்துல நிமிஷா வீட்டுக்கு எதுக்காக வந்த? வந்து விக்ரம் எனக்கு கால் பண்ணான். அவனுக்கும் நிமிஷாக்கும் ஏதோ பிரச்சனையா, நிமிஷாவை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுன்னு சொன்னான். நம்ம போலாமா? இவங்க சண்டையெல்லாம் நமக்கு லேட் ஆகுது. என் புருஷன் எங்க? நீ அவர் என்ன பண்ண? நீ அன்னைக்கு அவரை மிரட்டினல்ல, அன்னைக்கு அந்த ஃபார்மை கொண்டு வரலன்னு திட்டினல்ல, நீ அவரை கொன்னுடுவியா? என்ன பண்ணன்னு சொல்லு. நீ தானே கடத்தினது, அவரை என்ன பண்ண சொல்லு சொல்லு. உன் புருஷன் எங்க போனான்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு என்னமோ கோவத்துல அப்படி திட்டின. கண்டிப்பா இவதான் என் புருஷனை கொண்டு இருக்கா. என்ன நடக்குதுங்க? யார் ஏன் இப்படி கத்திட்டு இருக்காங்க? மனித் பாரு, நம்ம பார்ட்டில ஒருத்தர் இருந்தால, அவன் காணாம போயிட்டானா, அதுக்கு ஏன் மேல பழிய போடுறா? நான் எதுவும் செய்யல. இவ போய் சொல்றா, இவதான் எல்லாத்தையும் செஞ்சிருக்கா. இவதான் என் புருஷனை கொன்னுட்டா. சொல்லு. முதல்ல வெளியில போங்க, வெளியில போங்க. சொல்லு, இவதான் என் புருஷனை கொண்டு இருக்கா.
மனித், நான் எதுவுமே செய்யல. அந்த பொம்பளை வேணும்னே என் மேல பழி போட்டுட்டு இருக்கா. நான் யாரையும் எதுவும் செய்யல. ஷைலஜா, நாம அந்த பொம்பளையை தடுத்தே ஆகணும். இல்லைன்னா அவ கத்தி கத்தி உன்னை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திடுவா. உன் கரியரே ஸ்பாயில் ஆயிடுமா? எனக்கு நிஜமாவே ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் ஏதாவது பண்ண. நான் என்னோட கரியரை கெடுத்துக்க விரும்பல. எஸ் மேடம், உங்களை அரெஸ்ட் பண்ணா என்கிட்ட அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு. என்ன? உங்க பார்ட்டியை சேர்ந்த கான்னு ஒருத்தரோட மனைவி உங்க பேர்ல எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியும்ல. யார் அரெஸ்ட் பண்ணதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? சார், நான் மேடத்தை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். உங்களுக்கு தான் சட்டத்தை பத்தி தெரியும்ல. சோனாலி, மேடத்தை கூட்டிட்டு போ. மனித், நான் வரேன். ப்ளீஸ் சார், நான் சொல்றத கேளுங்க. சார், நான் சொல்றத கேளுங்க. நான் எதுவும் செய்யல. ஐயோ, நான் எதுவும் செய்யல சார். சார், நான் எதுவும் செய்யல சார். சார், சார், நான் எதுவுமே செய்யல. ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. சார், இந்தாங்க பெயில் பேப்பர்ஸ். சோனாலி. எஸ் சார். மேடத்தை வெளியில விடுங்க. ஓகே சார். நான் ரொம்ப பயந்துட்டேன் மனித். தேங்க்யூ. உனக்கு ஒன்றும் ஆகல. எதுக்கும் கவலைப்படாத, நான் தான் வந்துட்டேன்ல. நீ தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சுன்னா அதை நிமிஷா கிட்ட சொல்ல. என் லாயர் இப்போ ஊர்ல இல்ல. இவதான் பெயில் பேப்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணா. தேங்க்யூ நிமிஷா. அந்த பொம்பளை ஏதாவது செஞ்சாகணும். இல்லைன்னா உன் கரியரையே அழிச்சிருவாவ. நான் எதுவுமே செய்யல. ஏதாவது யோசி. நீ ஒரு எம்எல்ஏ. ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடி. ஷைலஜா, புரிஞ்சுக்கோமா. இப்பதான் நீ அந்த பொம்பளையால ஜெயிலுக்கு வேற போயிட்டு வந்திருக்கிற. ஒரு ஆள் வேற காணும். இது ரொம்ப சீரியஸ் கேஸ். இப்ப அந்த பொம்பளை தான் ஏதாவது செஞ்சு ஆகணும். அவ கேஸ வாபஸ் வாங்கி ஆகணும். அவ அதை செய்வான்னு நினைக்கிறியா? செய்வா. அதெல்லாம் என்கிட்ட விட்டு நான் பாத்துக்கிறேன். நீ டென்ஷன் ஆகாத. கொஞ்சம் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணா போதும். ஓகே. இந்தா, நீ ஷைலஜாக்கு எதிராக கேஸ் கொடுத்துருக்கல்ல, அதை வாபஸ் வாங்கிக்கோ. சரிங்க மேடம், நான் அப்படியே செய்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது. நீ பிரம்மாண்டமான நடிகை தான். சார், நான் பணத்துக்காக என்ன வேணா செய்வேன். இது வெறும் ஆக்டிங் தானே. சரி, இப்போ நீங்க 2 பேரும் அண்டர் கிரவுண்ட் ஆயிடுங்க. நாங்க சொல்ற வரைக்கும் திரும்பி வரக்கூடாது. சார், அப்படியே செய்யறேன் சார். நீங்களா கூப்பிடுற வரைக்கும் நாங்க தலையை கூட காட்ட மாட்டோம். சரி, போங்க. வா. ம். இனிமே என்னோட பிளான் எல்லாம் வெற்றி அடைஞ்சே தீரும்.
இனிமே நான் பார்ட்டிக்குள்ள வரத யாராலையுமே தடுக்க முடியாது. இனிமே உன்னை தலைவி மேம்னு கூப்பிடணும் போல இருக்கே. இன்னொரு வாட்டி சொல்லு. நீ சொல்றது கேட்கும்போது ஆசையா இருக்கு. தலைவி மேம். இங்க பாரு, போராட்டம் பாதி தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் பாதி பாக்கி இருக்கு. அதனால யாருக்கும் உன் மேல எந்த சந்தேகமும் வராம பாத்துக்கோ. டோன்ட் வரி, யாருக்கும் எதுவுமே தெரியாது. சில நேரத்துல நீ உன்னோட பிசாசு மூளையால என்னையே சைலண்ட் ஆக்கிடுற. நீ ரொம்ப ஆபத்தான ஆளுதான். தெரியும். ஆபத்தான பூனைங்களோட உனக்கு விளையாட பிடிக்கும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஹலோ. சொல்லுங்க சார். ஆனா சார், நான் ஓகே சார். ஓகே. என்னாச்சு? போன்ல யாரு? அது மினிஸ்டர் தான் ஃபோன் பண்ணாரு. என்ன சொன்னாரு? அவரால் உனக்கு பார்ட்டியில் சீட் கொடுக்க முடியாதாமா. ஆனா ஏன்? மினிஸ்டர் பொறுத்த வரைக்கும் உன்னால பார்ட்டியோட பேரு கெட்டு போயிடுச்சாமா. அதனால உனக்கு சீட் கொடுத்தா பார்ட்டிக்கு நஷ்டம் ஏற்படுமா. மணித், நீ சொன்ன வேலை முடிஞ்சிருச்சு. அந்த பொம்பளை கேஸை வாபஸ் வாங்க ரெடியா இருக்கா? ஓகே. என்னாச்சு? நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாவே இல்லையே. மினிஸ்டர் இப்பதான் ஃபோன் பண்ணாரு. அவரு ஷைலஜாக்கு சீட் தர மாட்டான்ட்டாரு. அதனாலதான் கொஞ்சம் மூட் ஆஃப்ல இருக்கும். நான் உங்க ரெண்டு பேரையும் அப்புறமா மீட் பண்றேன். ஷைலஜா, சார், சார் நான் சொல்றத கேளுங்க. நான் இந்த இடத்துக்கு வர ரொம்ப கடுமையா உழைச்சிருக்கேன் சார். ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு சான்ஸ் கொடுங்க. சைலஜா, புரிஞ்சுக்கோ, இது நடக்காது. அது மட்டும் இல்லாம நான் வேற கேண்டிடேட்டை தேர்ந்தெடுத்துட்டேன். அதையும் மணித் தான் சஜஸ்ட் பண்ணா. என்ன சொல்றீங்க? மணித்தா? யார சொன்னா? ஹலோ 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 சார், ஹலோ. மணித்தா? மணித் யார சொல்லிருப்பான்? என்ன போனை எடுக்க மாட்டேங்கிறான்? மணித், போனை எடு. ஹோ பேபி, ஒரு வழியா நீ என்ன கார்ப்பரேட்டரா ஆக்கிட்ட. ஐ லவ் யூ. மணித், என்ன நடக்குது? ஷைலஜா, எதுக்கு என்ன ஏமாத்தன? நான் உன்னை உயிருக்கு உயிரை காதலிச்சு தானே எல்லாத்துக்கும் உனக்கு துணையா இருந்தேன். ஆனா நீ எனக்கு தெரியாம. என்ன பண்ற? உனக்கு நான் பைத்தியமா? சொல்லு, நீ என்ன எதுக்கு ஏமாத்துற? வேணும்னு தானே இப்படி பண்ண? இவ்வளவு பெரிய கேமா? என்னோட கரியரை நாசம் பண்ணிட்டியே. நீ எதுக்கு இப்படி பண்ண? எதுக்கு இப்படி பண்ணன்னு சொல்லு. சொல்லு மணித். பதில் கிடைச்சிருச்சுல்ல? இப்ப இங்க இருந்து வெளியே போயிடு. நீ வாய மூடு. என்கிட்ட தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்காத. இந்த ஆபீஸ் என்னோடது, புரியுதா? வெளியே போ. ஒழுங்கா வெளில போயிடு. நான் கல்யாணம் பண்ணிக்க போறவதான் கார்ப்பரேட்டர். போ போ போ, கிளம்பு கிளம்பு, இங்க இருந்து கிளம்பு.
கங்க்ராச்சுலேஷன்ஸ் பேபி. தூரமா நின்னு பேசு. ஏன் அப்படி முறைச்சு பாக்குற? நீ கிளம்பு. அவுட். என்னது? நீ என்னையே போக சொல்றியா? நான் உனக்காக என்னலாம் பண்ணேன்? உன்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கேன். இந்த எமோஷனல் குப்பை டிராமால என்கிட்ட வச்சுக்காத, புரியுதா? இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. நீ என்ன சொன்ன? நீ என்ன இவ்வளவு தூரம் கொண்டு வந்தியா? நீயா கொண்டு வந்த? நான் கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். உன்னோட வேலை முடிஞ்சிருச்சு. யூ நோ யுவர் ரோல் இஸ் ஓவர். இனிமே என் பக்கத்துல வரதுக்கு முயற்சி பண்ணன்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சொல்றது உனக்கு புரியுதுல? அவுட். மனேத், யாருப்பா நீ? எனக்கு உனக்கு தெரியுமா என்ன? சொன்னல விக்ரம கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இவ வேலை தேடிட்டு இருக்கான்னு சொன்னல, அதான் இவளை கூப்பிட்டேன். நீ கவலையப்படாத, நான் மணித்தை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். லெட்ஸ் பீ ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரத்துல நிமிஷா வீட்டுக்கு எதுக்காக வந்த? அது விக்ரம் எனக்கு ஃபோன் பண்ணான். அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதோ பிரச்சனையாமா, வந்து எங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி விடான்னு கூப்பிட்டான். என்கிட்ட தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்காத. இந்த ஆபீஸ் என்னோடது, புரியுதா? வெளியே போ. உன்னோட இந்த நிலைமைய என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கு ஒரு விதத்தில் நானும் காரணம். பொதுவாக சொல்லுவாங்கள்ல, வாழ்க்கையில் அடி வாங்கினாதான் எல்லாம் புரியும்னு. அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். அவங்க 2 பேருக்கு நடுவில் ரொம்ப நாளாகவே இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் வந்து நிமிஷா பார்ட்டிக்குள்ளே நுழைய தான் இதெல்லாம் செய்கிறான்னு நினச்சேன். ஆனால் அது உண்மை இல்லை. அவளுக்கு சீட் கிடைச்சதும் இன்னைக்கு அவ வாழ்க்கையை விட்டு என்ன தூக்கி எறிஞ்சிட்டா, மணித்தொன்னை தூக்கி எறிஞ்ச மாதிரி. நான் நிஜமாவே மணித்தை ரொம்ப விரும்பினேன். ஆனா அவன் என்ன நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டான். அவனோட சுயநலத்துக்காக அவன் என்னோட அன்பை, என் கரியரை எல்லாத்தையும் முடிச்சிட்டான். ஆனா நான் மணித்தை சும்மா விட மாட்டேன். அதோட அந்த நிமிஷாவையும் நான் விட மாட்டேன். இந்த விஷயத்துல நான் உனக்கு துணையா இருக்கேன். என்ன கூப்பிட்டீங்களா மேடம்? இங்க பாரு ராக்கி, நீ என் பார்ட்டில எனக்காக நிறைய வேலை பண்ணிருக்க. இன்ன வரைக்கும் நீ எனக்கு துணையா இருந்திருக்க. அதோட ஒன்ன தவிர என்னால வேற யாரையும் நம்ப முடியாது. அதனால நான் என்னெல்லாம் சொல்றேனோ அதே மாதிரி செய். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. மனித், நிமிஷா, தயாராயிடுங்க. நீங்க எனக்கு செஞ்ச காரியம் இருக்கே, அதத்தான் நான் இப்ப உங்களுக்கு செய்ய போறேன். ஒரு நிமிஷம் நான் போய் பார்க்கறேன். என்னாச்சு? அங்க பாருங்க, அவன்தான் என்ன வலுக்கட்டாயமா பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணான். நீங்க என்னோட ஸ்டேஷன் வந்தாகணும். இவங்கள நீங்க பலாத்காரம் பண்ணாதான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சார் அவங்க வளறாங்க சார், யாருனே தெரியல சார், போய் சொல்றாங்க. போய் சொல்றது இவர்தான். இவரை பார்க்க நான் பார்ட்டி வேலையா போனேன். இவர்கிட்ட என் வேலையை முடிச்சு கொடுங்கன்னு கேட்டேன். ஆனா இவரு என் வேலை முடியணும்னா என் கூட. ஆனா அதுக்கு நான் முடியாதுன்னு சொன்னதும் இவர்தான் என்ன பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணாரு.
சாரி மணித், நீங்க என் கூட வந்துதான் ஆகணும். வாங்க, அவரை கூட்டிட்டு வா. சார் நீங்க மணித்தை எங்க கூட்டிட்டு போறீங்க? மேடம் சார் இந்த பொண்ணு போய் சொல்றா. சொல்லு, யார் உன்னை இப்படி எல்லாம் பண்ண சொன்னது? யார் சொல்லி இப்படி பண்ற? சார் நான் சொல்றத நம்புங்க, இவ போய் சொல்றா. மணித்தை இவ சிக்க வைக்க பாக்குறா. சார் மணித் 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 நிமிஷா. ஓ இல்ல இல்ல இல்ல, கார்ப்பரேட்டர் மேடம். ஏன் என்னாச்சு? மணித் போயிட்டானா? நீ எனக்கு என்ன பண்ணியோ அதத்தான் இப்ப நான் உனக்கு பண்ணிருக்கேன். தப்பே செய்யாம என்ன உள்ள தள்ளனல, என்னோட கரியரையே நாசம் பண்ணிட்டேன். இப்ப அதத்தான் நான் உங்களுக்கு பண்ணிருக்கேன். மணித்தை உள்ள தள்ளிட்டேன். இப்போ ரேப் கேஸ் சால்வ் ஆகுமோ இல்லையோ, ஆனா ஜெயிலுக்கு போன கலங்க வந்துடுச்சு இல்லையா? அட, இவளுக்கு பெரிய பீரங்கின் நினைப்பு. நிமிஷா மேடம், நீ என்ன நினைச்ச? நீ என்னோட இடத்தை பிடிச்சிருவியா? ஆனா அந்த மாதிரி என்னைக்கும் நடக்காது. இல்ல இல்ல இல்ல, கார்ப்பரேட்டர் மேடம். ஏன் என்னாச்சு? மணித் போயிட்டானா? நீ எனக்கு என்ன பண்ணியோ அதத்தான் இப்ப நான் உனக்கு பண்ணிருக்கேன். தப்பே செய்யாம என்ன உள்ள தள்ளனல, என்னோட கரியரையே நாசம் பண்ணிட்டேன். இப்ப அதத்தான் நான் உங்களுக்கு பண்ணிருக்கேன். மணித்தை உள்ள தள்ளிட்டேன். நீங்க 2 பேரும் என் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனீங்கல்ல, அப்பவே எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நீங்க 2 பேரும் என்னோட விளையாடுற விளையாட்டு இருக்கே, அத நான் விளையாடி விளையாடி சலிச்சு விட்டவ. நான் அப்பவே இந்த ரெக்கார்டரை ஆன் பண்ணிட்டேன். உங்களை போலீஸ் கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்த முடியாது. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். விக்ரம் என் கைய விடு. ஷைலஜா என் கைய விடு. உங்க 2 பேரோட கதையும் முடிஞ்சது. என்ன விடு. நீங்க 2 பேரும் கண்டிப்பா கம்பி என்னதான் போறீங்க. ஏய் என் கைய விடு. ஷட் அப். இவ செத்துட்டா. நல்ல வேலை செத்துட்டா. இவ உயிரோட இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவ. இப்போ போன்ல இருக்கிற ஆடியோவை சீக்கிரம் டெலீட் பண்ணு. இப்போ இவளோட பாடி ஏதாவது பண்ணிடலாம். ஆனா ராத்திரி வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். இவ காணாம போனது எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்ல, அதை எப்படி நம்மளால மறைக்க முடியும்? அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த பாடியை நம்ம புதைச்சே ஆகணும். சீக்கிரமா இவளோட பிரேஸ்லெட்டை கழட்டு. நீ என்ன மலை பக்கத்துல இருக்கிற ரோட்ல வந்து பாரு. சீக்கிரம் வா. போலாமா? என்னாச்சு மேடம்? ஏன் இவ்ளோ அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? சார் நீங்க எப்படிங்க?
உங்களுக்கு இந்த பிரேஸ்லெட் அடையாளம் தெரியுதா? பாருங்க சார். இது நிமிஷாவோடது. நான் தான் இது அவளுக்கு கிஃப்ட் பண்ணேன். உங்களுக்கு எப்படி சார் இது? ஆனா நிமிஷா எங்க? நாங்க அவங்க வீட்டுக்கு போனோம், அவங்க வீட்டில் இல்லை. சார் நான் அவளுக்கு கால் பண்ணி பண்ணி சலிச்சு போயிட்டேன். அவ ஃபோன் ஆஃப்லயே இருக்கு. அவளுக்கு என்னாச்சு சார்? எந்த பொம்பளை மணித் மேல ரேப் குற்றத்தை சுமத்தினாலோ நிமிஷா அவளை மர்டர் பண்ணிட்டா. என்ன? அவளை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு ஜாமீன் வாங்கிட்டேன் சார். ஆனா அடுத்த வாரம் நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். என் கரியர் மொத்தம் வீணா போயிடுச்சு. எல்லாம் நாசமா போயிடுச்சு. ஆம்பளை இருந்துகிட்டு அழற, அதுவும் பொலிட்டிஷியனா இருந்துகிட்டு. என்னாச்சு? என்ன பார்த்தா சந்தோஷம் வரல? நீதான் 2-3 நாளா இங்க இல்லல்ல, ஜெயில தானே இருந்த. சோ அதுக்குள்ள எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சுல. என்ன சேஞ்ச் ஆச்சுன்னு பாக்குறியா? கொஞ்சம் வெளியே வா. இந்த ஆளை மர்டர் பண்ணிட்டேன்னு தான் என் மேல பழிய போட்டாங்க. ஆனா இவர் இங்க உயிரோட இருக்காரு. மனித், நிமிஷா 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணிருக்காங்க. அதுவும் நிமிஷாக்கு ஏன் சீட் கிடைக்கணும்னு. சொல்லுப்பா, சொல்லு. அது உண்மைதான். நிமிஷா மேடம் தான் எங்களுக்கு பணம் கொடுத்தாங்க. அட, இந்த ஆளையே இங்க வந்தாரு. வரட்டுங்க இவரை. யாரும் முன்னாடி வராதீங்க. யாரும் முன்னாடி வரலன்னு ட்ரை பண்ணாதீங்க. இது என்னோட ஆபீஸ். இது எல்லாமே அது என்னோட சேர். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை சம்பாதிச்சிருக்கேன். அவ்வளவு ஈஸியா நான் உனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். மனித், இப்ப நீ என்ன பண்ற? எனக்கு நீ லெக்சர் எடுக்காத. நான் கொலை காண்ட்ல இருக்கேன். எனக்கு உண்மையை சொல்லு. இதெல்லாம் யார் பண்ணது? ரேப் நடந்ததா இல்ல நீயா பண்ண வச்சியா? சொல்லு சொல்லு. நீ எதுவும் செய்யல, நான் தான் அதை செய்ய வச்சேன். அவ நிமிஷா எங்க இருக்கான்னு முதல்ல சொல்லு. எனக்கு தெரியாது. இங்க பாரு, இதுல இருக்க மொத்த புல்லட்டிங் உன் தலைக்குள்ள இறக்கிடும். அவ எங்க இருக்கான்னு சொல்லிடு. சொல்லுன்றல. அவளை நான் கொன்னுட்டேன். அந்த பொண்ணையும் கொன்னுட்டேன். அப்பதான் நிமிஷா மேல அந்த பொண்ணை கொன்னுட்டு அவ ஓடி போயிட்டான்னு நினைப்பாங்க. எல்லாரும் கேட்டீங்கல்ல? கேட்டீங்கல்ல? ஷைலஜா, நான் உனக்காக எவ்வளவு எல்லாம் பண்ணிருக்கேன். பதிலுக்கு நீ என்ன பண்ண? வழி விடுங்க, வழி விடுங்க. தள்ளி நில்லுங்க. கண்ணை இப்படி கொடுங்க. கண்ணை கொடுங்க. எல்லாரையும் இழுத்துட்டு போங்க. வாங்க. ஓ